முன்னால் எந்த ஒளியும் ஒளி அல்ல. மற்ற அத்தனையும் அவன் ஒளிக்கு முன் அடங்கி கிடக்குங்க. அதனால அவ்வளவு ஒளி. அதைத்தான் அதனால அவனுக்கு தேசன் என்று சொல்லுவது. ஆக ஈசன் அடி போற்றி, எந்த பெருமான் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, என்னுடைய தந்தை. எந்தை என்ற சொல்லுக்கு தாய் என்றும் பொருள் சொல்லலாம், தந்தை என்றும் பொருள். எந்தாய் என்றும் என் தந்தை என்றுமாக அந்த ஒரு சொல்லே இரு பொருள் தரும். எந்தை என்ற சொல்லிலே இரு வகையான பொருள் உண்டு. எனவே என்னுடைய தந்தை என்றும் என் தாய் என்பது ரெண்டையும் குறிப்பதுதான் எந்தை என்ற சொல். எனவே ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, எனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிற இறைவன் திருவடி போற்றி. அதுக்கப்புறம் போற்றி என்பது வணக்கம் என்ற பொருளுங்க. அதே சமயத்தில் என்னை பாதுகாப்பதாக, போற்றி என்றால் என்னை பாதுகாப்பதாக, இறைவன் திருவடி என்னை பாதுகாப்பதாக, இறைவன் திருவடிக்கு என்னுடைய வணக்கம். எனவே ரெண்டு வகையாக பொருள். ஈசன் அடி போற்றினா ஈசனுடைய திருவடி என்னை பாதுகாப்பதாக என்று ஒரு பொருள் சொல்லிக்கலாம். அல்லது ஈசனுடைய திருவடிக்கு என்னுடைய வணக்கம், என் தந்தையின் திருவடிக்கு வணக்கம்.